வணக்கம். நான் அம்பிகா குமரன், கவிஞர், வேரல் பதிப்பகத்தோட நிறுவனர். வருகின்ற 49வது சென்னை புத்தக கண்காட்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு சமூகத்தோட வளர்ச்சி அந்த சமூகத்தோட இலக்கியத்திலேருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வாசிப்புங்கிறது ஒரு தனி மனிதனை சமூக மனிதனாக மாற்றக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சிட்ருக்கு. குறைந்தபட்சமாவது ஒரு வீட்டில் ஒரு சின்ன நூலகமாவது இருக்கிற அளவுக்கு ஒரு தனி மனிதரும் வாசிப்பை நோக்கி நகரணுங்கிறது தான் எங்கள் எல்லாரோட விருப்பமும். அதுக்காகத்தான் நாங்கள் பதிப்பகம் மூலமாக இதை வலியுறுத்தி செஞ்சிட்ருக்கோம். பொதுவாக புத்தக கண்காட்சியில் நாவல்கள், சிறுகதை, கட்டுரை இந்த மாதிரி நிறையா வகையான நூல்கள் இருக்கும். அதே போல் சிறார் இலக்கியம் இப்போது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சிறார் எழுத்தாளர்கள் உருவாகிட்டுருக்காங்கங்கிறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. சிறார் எழுத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கோ அதே மாதிரி சிறுவர்கள் படிக்கிறதையும் இந்த காலத்தில் பெற்றோர்கள் ஊக்குவிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பொதுவாக படிக்கணும் அப்படிங்கிறத இப்போது சமீபத்தில் வாசகர்கள் குறைஞ்சிட்டாங்க, புத்தகம் விற்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இடையில கொஞ்சம் வருடங்களாக பேச்சு இருந்தது. ஆனால் அப்படி இல்லாமல் இந்த 2025 வாசகர்களுக்கான ஒரு மிக முக்கியமான வருடமாக இருக்குது. ஏன்னா ஒரு பதிப்பகம் சார்பாக நாங்கள் 4 வருடங்களில் 280 டைட்டில்ஸ் வேரல் புக்ஸில் கொண்டு வந்திருக்கோம். இது வாசகர்களால் மட்டும்தான் சாத்தியமாக இருக்குது. அவங்க இல்லைன்னா நம்ம இவ்வளோ புக்ஸ் போட்டிருக்க முடியாது. அதே சமயத்தில் கவிதைகளுக்கு முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேரல் கவிதைகளை முன்னிறுத்தி முழுக்க கவிதைகளுக்கான ஒரு பதிப்பகமாக அறியப்படுது. இதே போல் நிறைய பதிப்பகங்கள் அவங்களுக்கான மொழிபெயர்ப்பு, நாவல், சிறுகதை அப்படின்னு பதிப்புத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு புதுசான எழுத்தாளர்களை ஊக்குவிச்சிட்டு இருக்காங்க. இந்த புத்தக கண்காட்சிக்கு கிட்டத்தட்ட நிறைய புது எழுத்தாளர்களை உருவாக்குனதில் இந்த பதிப்புத்துறைக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது. ஸோ இந்த 2026 ஜனவரி இந்த 49வது புத்தக கண்காட்சிக்கு கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு வாங்க. அட்லீஸ்ட் ஒரு குழந்தைக்கு ஒரு புத்தகமாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நம்ம கொண்டோன்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் என்ன ஏஐ வந்தாலும் பிரிண்ட் மீடியாவை அடிச்சுக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு புக்ஸ் எப்போவுமே நம்ம கையில் புரண்டுகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.